ஆக்டர் ரஞ்சித் பார்த்தீங்கன்னா, மேடையிலேயே தளபதி விஜய நான் பார்த்தனா அவன குத்துவேன் அப்படிங்கிற மாதிரி ஸ்டேட்மெண்ட்ட கொஞ்சம் நெகட்டிவா விட்டிருந்தாரு. இதற்காக பல கண்டனங்களையும் அவர் வாங்கி கட்டிக்கிட்டாருன்னு சொல்லலாம். ஸோ இந்த நிலைமையில இப்ப கரூர் இஷ்யூ நடந்திருக்குது இல்லையா? இத பத்தி அவர் ஒரு பேட்டியில வந்து கொஞ்சம் தெளிவா ஒரு கன்டென்ட் குடுத்திருக்காரு. என்ன குடுத்திருக்காருன்னா, விஜய் அரசியலுக்கு வரேன்னு அறிவிச்சபோது, அவர் வரணும்னு பேட்டி குடுத்தவன் நான் தான். அவர் என்ன எனக்கு எதிரியா என்ன? அன்னைக்கு அவர் பேசினதுல எனக்கு கொஞ்சம் சில முரண்பாடுகள் இருந்ததுனால, அவர அப்படியே குத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டேன். ஆனா, அத முழு வீடியோவா போடாம நான் விஜய குத்துவேன்னு சொன்னதை மட்டும் எடிட் பண்ணி வேற மாதிரி கட் பண்ணி போட்டுட்டாங்க அப்படின்னு ஆக்டர் ரஞ்சித் பார்த்தீங்கன்னா டாக் கொடுத்துருக்காரு. ஸோ இதற்காக பல கமெண்ட்ஸும் மறுபடியும் அவருக்கு எதிராக தான் வந்துட்டுருக்கு. என்ன பயப்படுறியா, பயந்துட்டாண்டா ஒருத்தன் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா பல பேரும் விமர்சனங்களை அள்ளி தெளிச்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னும் சில பேரும் பார்த்தீங்கன்னா இப்போ தான் சார் நீங்கள் கரெக்டாக பேசியிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி அவருக்கு சப்போர்ட்டிவாகவும் சில கமெண்ட்ஸ் போட்டுட்ருக்காங்க. ஸோ இன்னைக்கு ஆக்டர் ரஞ்சித் அவர்கள் தளபதி விஜயை பற்றி இந்த மாதிரியான ஒரு டாக் கொடுத்துருக்கிறது உங்களுக்கு எப்படி படுது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க.